உனக்கு என்ன? உங்க அம்மாலாம் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, படி படி படின்னு. சரிம்மா, பேசாம நீ ஏன் அவங்க வீட்டுக்கே போயிடு. ஏந்திரி போ, அவங்க வீட்டுக்கே போயிடு, டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. சரி சார், நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். அம்மா வந்துட்டாங்க. குடு, போனை கொடு முதல்ல. இனிமே நம்மளுக்குன்னு தனியா ஃபோன் வாங்கி வச்சுக்கணும். அடுத்தவங்க யூஸ் பண்றதுனால தான் டார்ச்சரே. போன் வாங்கணுமா? போனு ஒரு பெண்ணு வாங்குறதுக்கே உனக்கு முடியாது இப்ப. ஏன்னா நீயே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, இதுல போன் வாங்குவாங்களா மேடம்? எப்படி வாங்குவீங்க மேடம்? அதுக்கு ஒழுங்கா படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாரிச்சு போன் வாங்கணும். அந்த என்னலாம் இல்ல, எப்படா நம்ம போனை வாங்கலாம், போனை பார்த்து கேம் விளையாடுறது, சேட் பண்றது, போன் பேசுறது ஃப்ரெண்டு கிட்ட, இதே வேலையா இருந்தா எப்படி சம்பாரிச்சு போன் வாங்குவேன்? முதல்ல படிக்கிற வழியை பாரு. சார், நான் படிக்கிறேன். நான் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிப்பேன் பாருங்க. அப்ப நான் நல்ல காஸ்ட்லியான போனா வாங்குவேன். உங்க போனோட நல்லா பெட்டரா இருக்கும். வாங்க கண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த போனை உங்களுக்கு காமிக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, நீ எனக்கு காமிக்கலனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்தா எனக்கு போதுமா. நீ நல்ல போன் வாங்க, அதுக்கு முதல்ல நல்லா படிக்கணும். படி ஃபர்ஸ்ட். பேசுறது நிறுத்தினீங்கன்னா ஈஸியா படிக்கலாம், டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே. வேலையை முடிச்சுட்டு வந்து ஃபோன் பார்க்கறது தான் செம்ம ஜாலி. என்ன எப்ப பாரு போன் எடுத்துக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு இதே பொழப்பா போச்சு. அம்மா நிறுத்துமா, ஸ்கூல் படிக்கும் போது ஃபோன் வேண்டாதன்றீங்க, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஃபோன் வேண்டாதாங்கிறீங்க. அதுக்குள்ள கண்ணு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன் தெரியுமா, நீயும் அங்க வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்திருந்தா கை கால் மூஞ்ச கழுவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்து தூங்கினா தானே உனக்கு நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். இப்படியே ஃபோன் பண்ணிட்டு இருந்தா அடுத்த நாள் எப்படிமா வேலைக்கு போவேன்? நான் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தாமா சொல்றேன். அம்மா புரிஞ்சு நடந்துக்கோமா. அன்னைக்கு நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு ஃபோன் வாங்கினாங்க. இப்போ நல்லா வேலைக்கும் போயிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஃபோனும் வாங்கிட்டேன். இப்போ ஃபோன் வேண்டாத வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கும், படுங்கிறீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனா மாமியா, ஐயோ நீ என்ன ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்க பாரு அடுப்படியில வேலை இருக்கு, என்ன துணி துவைக்கல, அது பண்ண இது பண்ண, என்னடா லைஃப் இது? ஸோ லைஃபே போரிங்கா இருக்கு. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனா என்ன கட்டில படுத்துக்கிட்டு கால் ஆடிக்கிட்டு சோறு சாப்பிட்டுட்டு இருப்பியா? அங்க போனா வேலை செஞ்சுதான் ஆகணும். இங்க ஏன் தலையில ஏறி மாவாட்டுறல அது மாதிரி அங்கெல்லாம் போய் ஆட்ட முடியாது, புரியுதா? சரி விடுங்க. நான் ஃபோன் வச்சுட்டு போய் நான் படுக்கிறேன், எனக்கும் வேலை இருக்கு, நாளைக்கு டயர்டா இருக்கு. இதை முன்னாடியே செஞ்சிருந்தா நான் ஏன் இவ்வளவு நேரம் தம் கட்டிட்டு இருந்திருக்க போறேன்? இப்படி போய் தூங்கினா எனக்கும் சந்தோஷம், உனக்கும் உடம்புக்கு நல்லது, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிற அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. Thanks for watching this video friends. Bye.